ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.13 கொஸ்டின் பாருங்கள். let a equal to 1, 2, 3, b equal to 4, 5, 6, 7 அப்படின்னு ஏபின்னு ரெண்டு செட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் f equal to 1, 4, 2, 5, 3, 6 அந்த ஃபங்க்ஷனும் என்னன்றதை கொடுத்துட்டாங்க. be a function from a to b, ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் f is 1 to 1 பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லணும். அதே சமயம் ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கொடுத்துருக்க எடுத்து எழுதிக்கலாம். கிவன் தட்னு போட்டு அதில் ஏன்ற செட்டில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க 1, 2, 3. பீன்ற செட்டில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க 4, 5, 6, 7. ஃபங்க்ஷன் வந்து ஆர்டர்டு பேர்ஸில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1, 4, 2, 5, 3, 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 1 வந்து 4ஓட கனெக்ட் ஆகுது, 2 வந்து 5ஓட கனெக்ட் ஆகுது, 3 வந்து 6ஓட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஃப்ரம் ஏ டு பி. இதெல்லாம் கொஸ்டினில் இருக்க விஷயத்தை எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம இவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஒரு ஏரோ டயக்ராமில் நோட் பண்ணிடலாம். இப்போ ஏரோ டயக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ரைட் ஏபின்னு ரெண்டு செட்டு எடுத்துருக்கோம். இது வந்து ஏ, இது வந்து செட் பின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏன்ற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருந்துச்சு 1, 2, 3. பீன்ற செட்டில் 4, 5, 6, 7 இருக்கா. அப்போ 4, 5, 6, 7. இப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனை கவனிங்க. 1 வந்து 4ஓட கனெக்ட் ஆகுது. அப்போ 1 கொண்டு போய் 4ஓட, அடுத்து 2 வந்து 5ஓட, 3 வந்து 6ஓட, அதோட இமேஜோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஏரோ மார்க் போட்டுடலாம். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கான ஏரோ டயக்ராம். இப்போ நம்மளை கொஸ்டினில் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஸோ தட் எஃப் இஸ் 1 to 1 பட் நாட் ஆன் டு. இவங்க கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லணும். அப்போ இந்த ஏரோ டயக்ராம் நல்லா கவனிங்க. ஏரோ டயக்ராமில் டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்குமே ஒரு யூனிக்கான இமேஜ் இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்னா எவ்ரி எலமெண்ட் in domain has unique image in கோடொமைன். டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் ஒரு யூனிக்கான இமேஜ் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் given function f is என்னது 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லணும். ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைன்னு எதை வச்சு முடிவு பண்ணோம்னா, இங்கே கோடொமைனோட வேல்யூ ரேஞ்சோட வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து கோடொமைன் வந்து என்னது 4, 5, 6, 7 இது எல்லாமே என்னது கோடொமைன். அப்போ ரேஞ்சுங்கிறது கோடொமைனில் எது எதுக்கெலாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ அதுதான் வந்து என்னது ரேஞ்சு. அப்போ 4, 5, 6 இதுக்கு மட்டும்தான் ப்ரீ இமேஜ் இருக்குது. அப்போ இதுதான் என்னது ரேஞ்சு. அப்போ இங்கே நம்ம வந்து தனியாக எடுத்து எழுதிக்கலாம். கோடொமைன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு, கோடொமைன் வரும்போது 4, 5, 6, 7 அனைத்துமே வந்துடும். அடுத்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் எது எதுக்கெலாம் ப்ரீ இமேஜ் இருந்துச்சு 4, 5, 6. அப்போ இதில் கோடொமைன் ரேஞ்சு ஈக்குவலாக இல்லை. அப்போ கோடொமைன் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச். அப்போ தேர்ஃபோர் இதிலேருந்து நம்ம என்னென்னு எழுதிடலாம், தேர்ஃபோர் கிவன் ஃபங்க்ஷன் f is not on to function. அப்போ ஃபைனலாக therefore f is 1 to 1
பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க, அது வந்து 1 to 1, அதே சமயத்தில் நாட் ஆன் டூன்னு சொல்ல சொன்னாங்க. ரெண்டு விஷயமே நம்ம என்ன பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. ஓகே, தேங்க்யூ.